அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வல்லமையா, அபிஷேகமா, தீர்க்க தரிசனமா என்ற தலைப்பை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அநேகருக்கு இது பிடிக்காது. இருந்தாலும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் வேத வசனத்தின் வெளிச்சத்தை கொண்டு நாம் பார்ப்பது மிகவும் முக்கியம். இந்த நாட்களிலே டிவியிலே, யூடியூபிலே பல நட்சத்திர போதகர்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் இன்றைக்கு தங்கள் விருப்பப்படி போதிப்பதையும் அதை பின்பற்றி செல்லுகிற ஏராளமான அப்பாவி கிறிஸ்தவ மக்களையும் நாம் பார்க்கிறோம். புறஜாதி மக்களும் அப்படித்தான் செய்கிறார்கள், கிறிஸ்தவமும் அப்படிதான். இது எப்பொழுது வந்தது? இந்த 200 ஆண்டுகளுக்கு பின்பு. ஆனால் அதற்கு முன்பு உள்ள மிஷனரிகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை வானத்திலும் பூமியிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் பாவ மன்னிப்புக்கென்று எந்த நாமமும் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிப்பது போல அந்த அன்பையும் அவரது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் பரிசுத்தையும் குறித்து போதித்து வந்தார்கள். ஆனால் இந்த நாட்களிலே அனைத்தும் மடங்கடிக்கப்பட்டு தங்கள் சொந்த பிரசங்கங்களையே பிரசங்கிக்கிறார்கள். வேத வசனம் இப்படியாக கூறுகிறது. தீர்க்க தரிசனம் என்றால் எது? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதிலே எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாக இருக்கிறது. இதை வாசிக்கிற நாம் பாக்கியவான்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த வேதத்தை நமக்கு பதிவு செய்து கொடுத்திருக்கிறார். வேத எழுத்துக்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவராலே எழுதப்பட்டு பதிவு செய்யப்பட்டு நம்ம கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிற நாம், கேட்கிற நாம், பிரசங்கிக்கிற நாம், போதிக்கிற நாம் பாக்கியவான்கள். ஆகவே வேத வசனத்தை கொண்டு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் எச்சரிக்கிறவனே உண்மையான தீர்க்கதரிசி. மற்ற அனைத்தையும் போலியாக கருதப்படுகிறது. இதை மனதிலே வைத்து, ஆண்டவரே, நான் மனம் திரும்பி மறுபிறப்பு பெற்று நான் என்னுடைய பாவ சுபாவங்களை களைந்து புதிய மனுஷனாக மாறி நித்திய ஜீவனுக்குரிய அந்த சந்தோஷத்தை இந்த உலகத்திலே நான் அனுபவிக்க நீர் தந்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவனாக இன்று வாழ தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.